உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு டே நான் தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அண்ணனும் என் கசின் தம்பியும் கிளம்பி போயிட்டாங்க. அதை நீங்கள் போன மினி விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. என் அண்ணனும் கிளம்பி வேலைக்கு போயிட்டான். அவன் வரதுக்கும் எப்படியும் நைட்டு 8 மணி ஆகிடும். இங்கே வந்ததுலேருந்தே மழை இல்லாத ஒரு நாள் கூட பார்க்கல. அதனால தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் தண்ணியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஈகோ கொஞ்சம் காதல் கொஞ்சம்னு 3rd எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கு. GLV மீடியாவில் போய் மறக்காமல் பார்த்துருங்க. வெளியே தங்கி வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டு சாப்பாடு ரேரு. என் அண்ணனுக்கும் அவுட் சைட் ஃபுட்டு. அவன் கூட தங்கி இருக்கிறதுனால எனக்கும் அவுட் சைட் ஃபுட்டு. புட்டு கடலைக்கரையும் வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கே வந்து சேர்ந்துட்டேன். மத்தியானம் சாப்பிட போலான்னு பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ரெயின் கோட்டை போட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு 200 ரூபாய் பெட்ரோலும் போட்டாச்சு. என்ன சாப்பாடு சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால ஷவர்மாவே வாங்கி சாப்பிட்டேன். இந்த ஊர்ல பிரியாணிலாம் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு டிஷர்ட் வாங்கலாம் தான் கிளம்பினேன். ஏன்னா ரொம்ப நாளா இந்த பிளாக் டிஷர்ட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். மழையில காயவும் மாட்டேங்குது, ஸ்மெல் வேற அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புது டிஷர்ட்டை வாங்கவும் செஞ்சுட்டேன், இந்த பழைய டிஷர்ட்டை காய போடவும் செஞ்சுட்டேன். எப்படி 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வந்து நிற்கிறான் எங்க அண்ணன். டின்னருக்கு ரைஸ் சாப்பிடலாம் நினைச்சேன், ஆனா தோசைலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் அதை பார்த்தோன்னே சாப்பிட்டுன்னு தோணுச்சு, சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, மறுபடியும் சாப்பிடலான்னு வெளியே போனோம். காலையிலேருந்து தனியாக இருந்துட்டு இப்போ 4 பேர் கூட இருக்கும்போது தான் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு நாங்களும் பத்திரமா ரூமுக்கு வந்துட்டோம். பாய்.